Hello children, இன்னைக்கு நம்ம 10th standard social science civics third lesson book back long answer discuss பண்ணலாம். Third lesson state government மாநில அரசாங்கம். What are the powers and functions of the chief minister? முதலமைச்சருக்கான பவர்கள் அதிகாரங்கள் என்ன, அவருடைய செயல்பாடுகள் என்னென்ன அவர் ஃபங்க்ஷன் பண்ணுவார் செய்வார் அப்படிங்கறத இந்த question. The chief minister is the real executive authority and head of the state government. Chief minister தான் வந்து head of the state government. மாநில அரசாங்கத்துக்கு அவர் தான் தலைவர் and is the real executive authority. அப்படின்னா எல்லா அதிகாரங்களையும் உடைய செயல்பாடுகளையும் உடைய ஒரு தலைவர். He has the following powers and functions. அவருடைய பவர்கள் ஃபங்க்ஷன்கள் என்னென்ன அப்படின்னா relating to council of ministers, அமைச்சரவை, அமைச்சர்கள்லாம் சேர்ந்து ஒரு குழுவா இருப்பாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட அவரோட செயல்பாடுகள், அவருடைய பவர்கள் என்னென்ன, அதிகாரங்கள் என்னென்ன, அவர் என்ன ஒர்க் பண்ணுவார் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் கூட சேர்ந்து அப்படின்னா, the chief minister recommends the persons who can be appointed as ministers by the governor. சீஃப் மினிஸ்டர் தான் யார் யார் அமைச்சர்களா நியமிக்கப்படணும், அப்பாயின்ட் பண்ணப்படணும்னு கவர்னருக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவார், பரிந்துரை பண்ணுவார். He allocates the portfolios among the ministers. ஒவ்வொரு அமைச்சர்களுக்கும் அவங்களுக்கான துறைகளை பிரித்து கொடுப்பார். ஓகே. He shuffles and reshuffles his ministry. அப்படின்னா ஷஃபிள்னாலே கலைக்கிறது, கலைச்சு சீரமைக்கிற பேரு ரீஷஃபிள். அப்போ மந்திரி சபைய மந்திரி குழுவை அவர் வந்து ஷஃபிள் பண்ணுவார், ரீஷஃபிள் பண்ணுவார், மாற்றி சீரமைப்பார். He presides over the meetings of the council of ministers and influences its decisions. அப்போ அமைச்சரவை குழுக்கள் கூடும் பொழுது அந்த அமர்வுகளின் போது, மீட்டிங் போது இவரு தான் தலைவரா பிரிசைட் பண்ணுவார், அமர்ந்திருப்பார். அப்போ அந்த குழு எடுக்கிற முடிவுகள், டிசிஷன்ஸ்கள்ல முதலமைச்சரோட ஐடியாவோட தாக்கம் அதிகமா இருக்கும். இவரோட வழிநடப்புல தான் அமைச்சர்கள் குழு என்ன ஒரு முடிவும் எடுக்க முடியும். He can bring out the collapse of council of ministers by resigning from office. அப்போ ஆபீஸ், முதலமைச்சர் ஆபீஸ இவர் ரிசைன் பண்ற, முதலமைச்சர் பதவியை இவர் ரிசைன் பண்ணணும்னா இவர் நினைத்தார் என்றால் அமைச்சரவை குழுவை இவர் கலைச்சிட்டு ரிசைன் பண்ணிக்கலாம். He guides, directs and controls and coordinates the activities of all the ministers. அப்ப எல்லா அமைச்சர்களையும் இவர் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், டைரக்ட் பண்ண முடியும், கைட் பண்ண முடியும், கோஆர்டினேட் பண்ண முடியும். ஓகே. இதுக்கு மீனிங் என்னன்னா, கைடுனா வழி நடத்துறது, அமைச்சர்களுக்கு வழி நடத்துறது, அறிவுரை சொல்றது, அவங்கள கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது. இவரோட ஆளுகைக்கு கீழே தான் எந்த அமைச்சரும் செயல்பட முடியும். கோஆர்டினேட் பண்றது, ஒருங்கிணைத்து எல்லா அமைச்சர்களையும் சிறப்பான முறையில ஒரு கவர்மெண்ட் நடத்துவதற்கு ஹெல்ப் பண்றது வந்து சீஃப் மினிஸ்டரோட ஒர்க். ஓகே. கவர்னர் ரிலேட்டடா சீஃப் மினிஸ்டரோட பொறுப்புகள் என்னென்ன, அவர் என்னென்ன செய்வார்? The chief minister is the principal channel of communication between governor and the council of ministers. அப்ப சீஃப் மினிஸ்டர் வந்து பிரின்சிபல் சேனல் அப்படின்னா முக்கியமான பாலமாக இருப்பார், ஒரு தொடர்பு கொள்ளும் பாலமாக இருப்பார். யாருக்கும் நடுவுலன்னா கவர்னருக்கும் அமைச்சரவை அமைச்சர்களுக்கும், அமைச்சர் குழுவுக்கும் கவர்னருக்கும் நடுவுல ஒரு நல்ல பாலமாக இருப்பார். கவர்னரோட ஐடியாஸ அமைச்சர்கள்ட்ட கொண்டுட்டு போறக்கும், அமைச்சர்களுடைய திட்டங்கள் பரிந்துரைகளை கவர்னருக்கு கொண்டுட்டு போறக்கும் ஒரு பிரின்சிபல் சேனல், ஒரு பாலமாக சீஃப் மினிஸ்டர் அங்கம் வகிப்பார். He advises the governor in relation to appointment of the following officials. இங்க இந்த லிஸ்ட்ல கொடுத்திருக்கிற அபிஷியல்ஸ், ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் கவர்னருக்கு இவங்களை எல்லாம் அப்பாயிண்ட் பண்ணலாம் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்றது, அட்வைஸ் பண்றது, பரிந்துரை பண்றது சீஃப் மினிஸ்டர் தான். யார? அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர், chairman and members of state public service commission, chairman and members of state planning commission, chairman and members of state finance commission.
இதெல்லாம் இந்த பொருளாதார குழு, ஸ்டேட் பிளானிங் திட்டக்குழு, பப்ளிக் சர்வீஸ் கமிஷன், இப்ப இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எல்லாம் எழுத வச்சு அதிகாரிகளை எல்லாம் தேர்ந்தெடுப்பாங்க இல்லையா, அந்த கமிஷனு, ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் தேர்தல்லாம் நடத்துற குழு, அட்வொகேட் ஜெனரல் ஆஃப் த ஸ்டேட், அப்போ யார் யாரையெல்லாம் ஜட்ஜஸா போடலாம், இந்த சீஃப் அட்வொகேட் ஜெனரலை அப்பாயின்ட் பண்றது சீஃப் மினிஸ்டரோட பரிந்துரையில தான் கவர்னர் பண்ணுவார். ஓகே, அப்ப ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் சம்பந்தமா முதலமைச்சரின் பங்கு என்ன அப்படின்னா, the chief minister advises the governor with regard to summoning and proroguing the sessions of state legislature. State legislatureனா சட்டமன்றம். அப்ப சட்டமன்றத்திற்கு உட்பட்ட விஷயங்கள்ல சீஃப் மினிஸ்டர் என்னென்ன செயல்பாடுகளோடு இருப்பார் அப்படின்னா, he advises the governor எப்பப்போ யார் யாருக்கு சம்மன் அனுப்பலாம், யார் யார சம்மன் அப்படின்னா அழைக்கிறது, ஒரு அழைப்பு ஆணை விடுக்கிறது சம்மன் பேரு. அப்போ இந்த கவர்னருக்கு சீஃப் மினிஸ்டர் யார் யார சம்மன் பண்ணணும் சட்டமன்றத்துக்கு அப்படிங்கிறதையும், ப்ரொரோக் சட்டமன்றத்தை எப்போ நிறுத்தலாம், நிறைவு செய்வது அப்படிங்கறதையெல்லாம் சீஃப் மினிஸ்டர் தான் கவர்னருக்கு அட்வைஸ் பண்ணுவார், பரிந்துரை செய்வார். He announces the government policy on the floor of the house. அப்ப கவர்மெண்ட் எடுத்த திட்டங்கள், கவர்மெண்ட் செய்திருக்கிற முடிவுகளை எல்லாம் சட்டமன்றத்துல அனௌன்ஸ் பண்றது, அறிவிக்கிறது. He can introduce the bills in the legislative assembly. அப்ப ஏதாவது பில்ஸ்னா மசோதாக்கள், அப்ப சட்டமன்றத்துல மசோதாக்களை இவர் தான் அறிமுகப்படுத்துவார், இன்ட்ரடியூஸ் பண்ணுவார். ஓகே, சீஃப் மினிஸ்டர். He can recommend for the dissolution of the legislative assembly to the governor any time. அப்போ சட்டமன்றத்தை எப்போனாலும் கலைச்சரலாம் அப்படின்னு பரிந்துரை செய்வதற்கும் சீஃப் மினிஸ்டருக்கு அதிகாரம் உண்டு. ஓகே, ஸோ இதுதான் சீஃப் மினிஸ்டர்ஸோட செயல்பாடுகள், அவரோட பவர்ஸ். Describe the legislative powers of governor. கவர்னருக்குள்ள அதிகாரங்கள் என்னென்ன? The governor is the head of the state executive and has enormous powers. கவர்னர் ஒரு மாநிலத்தோட நிர்வாக தலைவர், அவருக்கு அதிகப்படியான அதிகாரங்கள் உண்டு. எனார்மஸ்னா பெரிய 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 அளவில். எக்ஸிகியூட்டிவ் பவர்ஸ். He appoints the leader of the majority party in the state legislative assembly as the chief minister of the state. அப்ப பெரும்பான்மையான மக்களுடைய ஓட்டுகளை பெற்று வெற்றி பெற்ற தலைவரை சீஃப் மினிஸ்டரா கவர்னர் தான் அப்பாயின்மெண்ட் பண்ணுவார் சட்டமன்றத்துல. He appoints the council of ministers. அமைச்சர்களையும், அமைச்சரவை உருவாக்குற அமைச்சர்களை சேர்மன் அண்ட் மெம்பர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் பப்ளிக் கமிஷன், அப்ப அந்த பொது ஆணையம் அப்படின்னு சொல்லுவீங்களா, மாநில பொது ஆணையம், இதுல இருக்கிற இதுல உட்பட்டு இருக்கிற எல்லா ஒவ்வொரு மெம்பர்களையும், ஒவ்வொரு அதிகாரிகளையும், சேர்மன் தலைவரையும், ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனர் மாநில தேர்தல் ஆணையரையும் கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். He acts as the chancellor of the universities in the state. அப்போ அந்த மாநிலத்தில் இருக்கிற எல்லா பல்கலைக்கழகங்கள்லயும் கவர்னர் தான் தலைவரா இருப்பார். He also appoints the vice chancellors of the universities in the state. அப்போ துணை தலைவர்களை எல்லாம் வைஸ் சான்சலர்ஸ், துணை வேந்தர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, ஒவ்வொரு பல்கலைக்கழக துணை வேந்தர்களை கவர்னர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். He directly rules a state when there is imposition of president's rule in the state. அப்போ குடியரசுத் தலைவருடைய ஆட்சி ஒரு மாநிலத்தில் உருவானால் அதற்கு டைரக்டா இவரோட ஆட்சியை இம்போஸ் பண்ணுவார். இம்போஸ்னா வழி திணிக்கிறதுங்கிறது இம்போஸோட கரெக்ட் மீனிங். ஆனா இது அரசியல் கட்டுப்பாடு மையத்திற்கு மாற்றும் ஜனாதிபதி ஆட்சியை அமல்படுத்துதல் அப்படிங்கறத இங்க அமல்படுத்துதல்ங்கிறத இம்போஸ் பண்றார். ஓகே, ஜனாதிபதி ஆட்சியை இம்போஸ் பண்ற அதிகாரம் கவர்னருக்கு தான் உண்டு. லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸ், சட்டமன்ற அதிகாரங்கள். The governor is an integral part of the state legislature. அப்ப சட்டமன்றத்துல கவர்னர் தான் ஒரு முக்கியமான பார்ட், அங்கம், ரொம்ப விஐபி. He has the right to summon, prorogue the state legislature
and dissolve the state legislative assembly. கவர்னருக்கு ஒரு சட்டமன்றத்துல அழைப்பாணை விடுக்கிறது. சம்மன்னா ஒரு கூட்டம் கூட்டுறோம், வாங்க நீங்க அட்டன் பண்ணுங்க அப்படின்னு அழைப்பாணை விடுக்கிற பேரு சம்மன். இன்வைட் பண்றது, ஃபார்மலா இன்வைட் பண்றது. ப்ரோரோக் ஒரு சட்டமன்ற கூட்டத்தை நிறைவு செய்யறது, அதுக்கு பேர் தான் ப்ரோரோக். அப்புறம் சட்டமன்றத்தை கலைக்கிறது, அது வந்து டிசால்வ். அப்போ ஒரு மீட்டிங் நடக்குது, அதுக்கு அழைப்பாணை விடுக்கிறது, அதை நிறைவு செய்யறது, அந்த கூட்டத்தை கலைக்கிறது, எல்லாமே வந்து கவர்னரோட லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸுக்கு உள்ளடங்கினது. He can address the state legislature at the commencement of the first session after each general election and the first session of each year. ஒவ்வொரு முறையும் பொது தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் ஒவ்வொரு வருடத்திலையும் முதல் அமர்வு, அப்போ ஃபர்ஸ்ட் செஷன் அப்படின்னா முதல் அமர்வு, முதல் கூட்டம், அப்பவும் பொது தேர்தல் முடிந்ததுக்கு அப்புறம் கூட்டப்படுற முதல் கூட்டத்திலையும் கவர்னர் தான் அட்ரஸ் பண்ணுவார். அப்படின்னா பேசுவார், அட்ரஸ் பண்ணுவார். எங்க? சட்டமன்றத்துல. ஓகே, now he can send messages to the houses of the state legislature relating to bill pending in the legislature. சட்டமன்றத்துல பெண்டிங்கா இருக்கிற, நிலுவையில நிக்கிற மசோதாக்களை அவர் வந்து இரண்டு ஹவுசஸ்களுக்கும், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டரோட இரண்டு ஹவுஸுகள் அப்படின்னா இரண்டு அவைகள், ஹவுசஸ்னா அவைகள், மாநில சட்டமன்றத்தோட 2 அவைகளுக்கும் அவர் வந்து தகவல் அனுப்புவார். He can appoint any member of the legislative assembly to preside over its proceedings when the offices of both the speaker and deputy speaker fall vacant. ஸ்பீக்கரும் டெப்யூட்டி ஸ்பீக்கரும் இல்லாதப்போ அவர் வந்து எந்த ஒரு சட்டமன்ற உறுப்பினரையும் மெம்பரா ப்ரிசைட் பண்றதுக்கு, தொடர்வதற்கு, முன்னின்று செய்வதற்கு அவர் வந்து அப்பாயின்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது இந்த லைனோட மீனிங். ஸ்பீக்கரோ டெப்யூட்டி ஸ்பீக்கரோ இல்லாதப்போ ஒரு சட்டமன்ற உறுப்பினரை மெம்பராக்கி அவரை அந்த கூட்டத்தொடரை முன்னின்று நடத்துவதற்கும் நடத்தி வழி நடத்துவதற்கும் கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணுவார். He can nominate one member of the state legislative assembly from an Anglo-Indian community. ஒரு ஆங்கிலோ இந்தியன் கம்யூனிட்டியில இருந்து சட்டமன்றத்துல ஒரு மெம்பரை ஒரு கவர்னர் நாமினேட் பண்ணலாம். He nominates 1/6 of the members of the state legislative council. அப்போ 6ல ஒரு மெம்பரை ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சிலுக்கு, சட்டமன்றத்துக்கு இவரு தான் நாமினேட் பண்ணுவார். ஓகே, முன்னிறுத்துவார். 6ல ஒரு மெம்பர், ஒரு உறுப்பினரை. Every bill passed by state legislature will become law only after his signature. ஒரு கவர்னர் கையெழுத்திட்டதுக்கு அப்புறம் தான் சட்டமன்றத்துல எந்த ஒரு மசோதாவும் சட்டப்படி செல்லுபடி ஆகும். He can promulgate ordinances when the legislature is not in session under Article 213. He can also withdraw an ordinance at any time. ஓகே, இப்போ இந்த லைனுக்கு promulgate ordinance அப்படின்னா, ஆர்டினன்சஸ்னால உத்தரவுகள், promulgate, அப்போ promulgate ordinances அப்படின்னா உத்தரவுகளை பிறப்பிப்பார். சட்டமன்றத்துல ஆர்டிகிள் 213 கீழ் அந்த உத்தரவை இவர் எந்த டைம் வேணாலும் வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகே, வித்ட்ரான்னா திரும்ப பெற்றுக்கொள்ளலாம். அப்போ உத்தரவுகளை பிறப்பிப்பது சட்டமன்றத்துல இவரு கவர்னர் தான் இருக்கும். அதை எப்ப வேணாலும் அவரு திரும்ப பெற்றுக்கொள்ளலாம் அந்த உத்தரவை. He has to lay the annual reports of the State Finance Commission, the State Public Service Commission, the Comptroller and Auditor General relating to the accounts of the state before the state legislature. சட்டமன்றத்துல அவர் வந்து ஒரு ஆண்டிற்கான அறிக்கை சமர்ப்பிக்கணும். எது ரிகார்டிங், எதோட ரிலேட்டடு அப்படின்னா ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் ரிலேட்டடா, அப்புறம் ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ரிலேட்டடா, கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். இந்த டெர்மினாலஜி எல்லாம் ஸ்டேட் ஃபினான்ஸ் கமிஷன் அப்படின்னா மாநில நிதிக்குழு. ஓகே, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் அப்படின்னா மாநில அரசு பணியாளர் ஆணையம்.
கம்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் அப்படின்னா கணக்கு ஆய்வாளர் மற்றும் பொது தீர்வாளர் இவங்க சம்பந்தமான ஆண்டறிக்கைகளை கவர்னர் வந்து சட்டமன்றத்துல சமர்ப்பிக்கணும். ஃபினான்ஷியல் பவர்ஸ், பொருளாதார ரீதியா அவருக்கு இருக்கிற அதிகாரங்கள் என்னன்னா, கவர்னர் has the duty to get prepared and introduce to the state legislature பண ரிகார்டிங், இப்போ பொருளாதார ரிகார்டிங் இந்த ஸ்டேட்டுக்கு எவ்வளவு பட்ஜெட் ஒதுக்கலாம், நிதி ஒதுக்கலாம், ஒரு வருடத்திற்கான பட்ஜெட்டு, அது கூடுதல் நிதி எவ்வளவு ஒதுக்கலாம் அப்படிங்கறதெல்லாம் வந்து கவர்னரோட முடிவுல தான் சட்டமன்றம் சார்ந்து இருக்கும். இதுதான் வந்து ஃபினான்ஷியல் பவர்ஸ். Money bills can be introduced in the state legislature only with this prior recommendation. அப்போ பண ரிகார்டிங் மசோதாக்கள், அப்போ நிதி மசோதாக்கள் எல்லாமே ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர்ல சட்டமன்றத்துல கவர்னரோட ப்ரையர் ரெக்கமெண்டேஷன், அவர் முன்கூட்டியே ரெக்கமெண்ட் பரிந்துரை செய்த மட்டும்தான் மணி பில்ஸ் வந்து சட்டப்படி செல்லும். அவரு தான் இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். ஓகே, he can make advances out of the state contingency fund to meet any unforeseen expenditure. அப்படின்னா இவர் கவர்னர் வந்து ஸ்டேட் கண்டின்ஜென்சி ஃபண்ட் அப்படின்னா மாநில அவசர நிதின்னு அர்த்தம். இந்த பணம் வந்து இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் நம்ம எமர்ஜென்சிக்கு எதுக்காவதுன்னு பணம் சேமிச்சு வச்சிருப்போம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு மாநிலம் சேமித்து வைத்து இருக்கிற அமௌண்ட் அவசர நிதின்னு வச்சிருப்பாங்க. அதுக்கு பேர் தான் ஸ்டேட் கண்டின்ஜென்சி ஃபண்ட். இத வந்து ஏதாவது ஒரு அன்ஃபோர்சீன் எக்ஸ்பெண்டிச்சர்ல, ஏதாவது ஒரு எதிர்பாராத ஒரு பேரிழப்பினால், இயற்கை பேரிழப்பினாலோ எதுக்காவது அவசரத்துக்கு ஒரு மாநிலத்துக்கு எதுக்கு ஒரு நிதி தேவை வருதோ இந்த நிதியை அவர் வந்து உபயோகப்படுத்திக்கிறதுக்கு அப்ரூவல் பண்ண வேண்டியவர் கவர்னர் தான். He constitutes a finance commission after every 5 years to review the financial position of the panchayats and municipalities. ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் அவர் வந்து ஒரு ஃபினான்ஸ் கமிஷன், ஒரு நிதி குழுவை கான்ஸ்டிடியூட் பண்ணுவார், உருவாக்குவார், அமைப்பார். இந்த நிதி குழுவை அமைச்சு அதை வந்து ஒவ்வொரு பஞ்சாயத்தோடவும் முனிசிபாலிட்டியோட நிதி நிலைமைய அவர் வந்து ரிவ்யூ பண்ணுவார். ஓகே, செக் பண்ணுவார். பஞ்சாயத்துல நிதி எவ்வளவு இருக்கு, முனிசிபாலிட்டியில பற்றாக்குறை ஏதாவது இருக்கா, நிதி இருக்கா, போதுமான நிதி இருக்கா அப்படின்னு ரிவ்யூ பண்ணுவார் ஒரு நிதி குழு அமைச்சு. ஜுடிஷியல் பவர்ஸ், அப்ப நீதித்துறையில அவருக்கு இருக்கிற அதிகாரங்கள் என்னென்ன? He appoints the Attorney General of the state. அட்டார்னி ஜெனரல்னா ஒரு மாநிலத்துக்கான சட்ட ஆலோசகர், தலைமை சட்ட ஆலோசகர் தான் வந்து அட்டார்னி ஜெனரல். He makes appointments, postings and promotions of the district judges in consultation with the state high courts. அப்போ ஜட்ஜுகளை, நீதி அரசர்களை அப்பாயிண்ட் பண்ணுவார். அப்பாயின்மெண்ட்னா நியமனம் பண்றது, போஸ்ட் பண்ணுவார், எங்க வேணாலும் நியமனம் பண்றது, பதவி மாற்றம், மாத்தி கொடுக்கறது, இதெல்லாம் வந்து போஸ்டிங்ஸ்ல சேரும். ப்ரொமோஷன், பதவி உயர்வு, ஒவ்வொரு ஜட்ஜுகளுக்கும் பதவி உயர்வு கவர்னர் தான் கொடுப்பார். இன் கன்சல்டேஷன் வித் ஸ்டேட் ஹை கோர்ட், அப்போ மாநில ஹை கோர்ட் உயர் நீதிமன்றத்தோட கன்சல்டேஷன் எடுத்ததுக்கு அப்புறம், ஆலோசனைக்கு அப்புறம் இவர் வந்து இந்த அப்பாயின்மெண்ட், போஸ்டிங்ஸ், ப்ரொமோஷன்ஸை கொடுப்பார். The Chief Justice of the High Court in the state is appointed by the President in consultation with him. அப்போ பிரசிடென்ட் வந்து ஒரு கவர்னர் கிட்ட கன்சல்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான், ஆலோசனை பண்ணதுக்கு அப்புறம் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் த ஹை கோர்ட்டை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஓகே, தலைமை நீதியரசர் ஹை கோர்ட்டுக்கு. He can pardon, commute or reprieve punishments on receipt of appeals for mercy except death sentence. அப்ப மரண தண்டனையை தவிர மற்ற தண்டனைகளுக்கு மக்கள் வந்து கருணை மனு, மெர்சி பெட்டிஷன்ஸ் சொல்லுவாங்க இல்லையா, கருணை மனு வந்து கொடுத்தா இவர் வந்து அந்த தண்டனைகளை மன்னிக்கலாம். பார்டன்னா மன்னிக்கிறது, கம்யூட் அப்படின்னா கம்மி பண்றது, தண்டனையை குறைக்கிறது, ரிப்ரீவ் த பனிஷ்மெண்ட் அப்படின்னா ஒரு தண்டனையை ஒத்தி வைக்கிறது. இந்த மூணுக்கும் கவர்னருக்கு அதிகாரம் உண்டு. So he can pardon, he can commute, he can reprieve the punishment. ஆனா அந்த கருணை மனுவின் அடிப்படையில், கருணை மனு கொடுத்திருக்கணும்.
டிஸ்கிரிஷனரி பவர்ஸ் அப்படின்னா தன்னிச்சையான அதிகாரங்கள் கவர்னருக்கு என்னென்ன இருக்கு. The governor can reserve a bill for consideration of the president. அப்போ ஒரு மசோதாவை தற்காலிகமாக நிறுத்தி பிரசிடென்ட் குடியரசுத் தலைவரோட கன்சிடரேஷனுக்காக இவர்னால ரிசர்வ் பண்ணி வைக்க முடியும். அப்போ பரிசீலனை, குடியரசுத் தலைவர் பரிசீலனை பண்றதுக்காக ஒரு மசோதாவை இவர் தற்காலிகமாக நிறுத்தி வைக்க முடியும். He can call the leader of any party to form ministry in the state when there is no clear-cut majority to any party in the legislative assembly after the general elections. பொது தேர்தலுக்கு அப்புறமா எந்த ஒரு கட்சிக்குமே பெரும்பான்மை கிடைக்கலைன்னா ஏதாவது ஒரு பார்ட்டியை அழைச்சு அவர் பதவி ஏத்துக்கிறதுக்காக ரெக்கமெண்ட் பண்ணலாம். He can dismiss the Council of Ministers when it is unable to prove the confidence of the Legislative Assembly. அப்போ ஒரு சட்டமன்றத்துல நம்பிக்கையில்லா தீர்மானம்னு கொண்டு வருவாங்க இல்லைங்களா, ஒருத்தங்க ஆட்சி செய்யற தகுதி இல்லாதவங்க அப்படின்னா அந்த தீர்மானத்துல ஜெயிக்காதவங்கள, அப்ப நம்பிக்கையில்லா தீர்மானத்துல ஜெயிக்காதவங்கள அமைச்சரவைய இவர் டிஸ்மிஸ் பண்ண முடியும். எமர்ஜென்சி பவர்ஸ் அப்படின்னா அவசர அதிகாரங்கள். கவர்னருக்கு உள்ள அவசர அதிகாரங்கள் என்னென்ன அப்படின்னா, if the governor is satisfied that the government of the state is not carried on the accordance with the provisions of the constitutions, he may under article 356 recommend the president to impose president's rule in the state. அப்போ ஒரு மாநில ஆட்சி கான்ஸ்டிடியூஷன், இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அரசியல் சட்டத்தின் விதிமுறைகளுக்கு ஏற்ப நடக்காம இருந்தா ஆர்டிகிள் 356 படி அந்த ஆட்சியை கலைச்சிட முடியும். கலைச்சிட்டு குடியரசுத் தலைவரின் ஆட்சியை அந்த மாநிலத்துல இம்போஸ் பண்ண முடியும், கொண்டுட்டு வர முடியும், அமுல்படுத்த முடியும். அத பிரசிடென்ட்டுக்கு பரிந்துரை செய்யக்கூடிய அதிகாரம் கவர்னருக்கு உண்டு. As soon as the president rule is imposed, அப்படி ஆர்டிகிள் 356 படி ஒரு மாநில ஆட்சி கலைச்சு பிரசிடென்ட் ரூல் குடியரசுத் தலைவருடைய ஆட்சி வந்தால், as soon as the president rule is imposed, பிரசிடென்டோட ஆட்சி அமுல்படுத்தினால் administration of the state is carried on by the governor. அப்ப அந்த மாநிலத்தோட நிர்வாக பொறுப்பு கவர்னர் ஏற்றுக்கொள்வார். ஓகே, இதுதான் கவர்னருடைய பொறுப்புகள், பவர்கள். Critically examine the functions and powers of the Council of Ministers. Council of Ministers, அமைச்சரவை, அமைச்சர்கள் குழுவுக்கு என்ன ஃபங்க்ஷன்ஸ், அவங்களுடைய பவர்கள் என்ன. சீஃப் மினிஸ்டர் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, அந்த மாதிரி மினிஸ்டர்ஸ்க்கு என்னென்ன ஒர்க். The Council of Ministers are collectively responsible to the state legislature. அப்போ ஒரு சட்டமன்றத்திற்கு இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், இந்த அமைச்சரவை தான் மொத்தமா, கலெக்டிவ்லினா ஒவ்வொருத்தரும் அனைவரும் சேர்ந்து பொறுப்பு. The functions and powers of the Council of Ministers are: the Council of Ministers formulates and decides the policies of the state and implements them effectively. அப்போ இந்த அமைச்சரவை அமைச்சர்கள் எல்லாம் சேர்ந்து கொள்கைகள், அந்த மாநிலத்துக்கான கொள்கைகள் என்ன அப்படின்னு திட்டமிட்டு அதை முடிவு செய்து அதை எஃபெக்டிவ்லி திறன்பட செயல்படுத்துவாங்க. இம்ப்ளிமெண்ட்னா செயல்படுத்துறது, எஃபெக்டிவ்னா திறன்பட செய்யறது. அப்ப கொள்கைகளை திறன்பட செயல்படுத்துவாங்க. It decides the legislative programs of the Legislative Assembly and sponsors of all important bills. அப்போ லெஜிஸ்லேட்டிவ் ப்ரோக்ராம்ஸ், சட்டமன்ற திட்டங்கள் எல்லாத்தையும் இந்த அமைச்சரவை குழு தான் முடிவு பண்ணும். லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அசம்பிளினா சட்டப்பேரவை, அந்த கூட்டம் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லைங்களா. அப்போ ஒரு சட்டப்பேரவையை கூட்டுறது, பிளஸ் ஸ்பான்சர்ஸ் ஆஃப் ஆல் இம்பார்ட்டன்ட் பில்ஸ் அப்படின்னா எல்லா மசோதாக்கள், பில்லுனாலே மசோதாக்கள், எல்லா மசோதாக்களுக்கும் ஆதரவா செயல்படுறது. இதெல்லாம் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட ஒர்க்ஸ்.
It controls the financial policies and decides the tax structure for the public welfare of the state. அப்போ அந்த ஸ்டேட்டோட அந்த மாநிலத்தோட ஃபினான்ஷியல் பாலிசி பொருளாதார கொள்கை அதை கண்ட்ரோல் பண்ணும். ஓகே, கண்ட்ரோல் பண்ணி முடிவு பண்ணி டாக்ஸ் இந்த இதுக்கு தான் வரி இவ்வளவு விதிக்கணும் அப்படின்னு சொல்லி டாக்ஸ் ஸ்ட்ரக்சர் ஃபார்முலேட் பண்ணி பப்ளிக் வெல்ஃபேருக்காக பொதுவான அந்த மாநிலத்தோட நலத்துக்காக இவங்க இந்த வரி ஸ்ட்ரக்சரை ஃபார்முலேட் பண்ணுவாங்க. ஓகே, டாக்ஸ் ஸ்ட்ரக்சர். It makes the important appointments of the head of the department. ஒவ்வொரு துறைகளில் இருக்கும் தலைமைகளை ஒவ்வொரு துறைகளுக்கும் என்னென்ன அப்பாயின்மெண்ட் உண்டு அப்படிங்கிறத இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தான் முடிவு பண்ணுவாங்க. It discusses and takes efforts on the dispute with other states. பக்கத்து மாநிலங்களோடவோ மற்ற மாநிலங்களோடவோ ஏதாவது கருத்து வேறுபாடு, மோதல், தகராறெல்லாம் இருந்ததுன்னா, டிஸ்பியூட்னா மோதல், தகராறு, கருத்து வேறுபாடு இதெல்லாம் இது இருந்ததுன்னா டிஸ்கஸ் பண்ணி பேசி முயற்சி பண்ணி அதை சால்வ் பண்ணுவாங்க. இட் ஃப்ரேம்ஸ் த ப்ரொபோசல் ஃபார் இன்கரிங் எக்ஸ்பெண்டிச்சர் அவுட் ஆஃப் ஸ்டேட் ரிசர்வ்ஸ். ஸ்டேட் ரிசர்வ்ஸ் அப்படின்னா அந்த மாநிலத்தோட பணம் எவ்வளவு காப்பகத்துல சேர்த்து வச்சிருக்காங்க. இப்ப நம்ம வீட்டுல எல்லாம் காசு சேர்த்து வைப்போம் இல்லைங்களா, சேமிச்சு வைப்போம் இல்லையா, அப்ப மாநிலத்தோட சேமிப்பு நிதியை வச்சு எந்தெந்த செலவுகள், எக்ஸ்பெண்டிச்சர்னா செலவுகளை மீட் அவுட் பண்ணலாம், என்னென்ன செலவு செய்யலாம் அப்படிங்கிற ப்ரொபோசல் திட்டங்களை வகுக்கிறது இந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட டியூட்டி. It decides all the bills, whether ordinary bills or money bills, to be introduced in the legislative assembly. Money bills அப்படின்னா முதல்ல நம்ம படிச்சிருக்கோம். மணி பில்ஸ்னா நிதி மசோதா. ஆர்டினரி பில்ஸ்னா சாதாரண மசோதாக்கள். அப்ப 2 பில்லுக எந்த பில்லாவே இருந்தாலும் அதை இன்ட்ரடியூஸ் பண்றது, அறிமுகப்படுத்துறது கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட முடிவுப்படி தான் சட்டமன்றத்துல இது அறிவிக்கப்படும். ஓகே, இப்ப இதோட இந்த லெசன் நம்ம கவர் பண்றோம். உங்களுக்கு இந்த லெசன் புரிஞ்சிருக்கும் நான் ரொம்ப நம்புறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுகளை எல்லாம் இந்த ஜெயந்திஸ் எஜுகேர் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்ல கேளுங்க. நல்லா படிங்க. பெஸ்ட் விஷஸ்.